ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துல இருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இருக்கோம். இந்த பையப்புள்ள சென்னையிலலாம் சுற்றிக்கிட்டு இருப்பான், இவன் என்ன சங்கரன் கோயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சங்கரன் கோயிலில் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு இசை நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து பயங்கர பசி வேறு, அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னோடனே எங்கள் யார்கிட்ட கேட்டாலும் வந்து எங்கள் ஹோட்டல் பத்ரா வந்து சூப்பராக இருக்கும், நான்வெஜ்லாம் வந்து செமையாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு அண்டு வந்து நாட்டுக்கோழி சிக்கன், செட்டிநாடு சிக்கன், காடை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் அடிக்கிட்டே போகலாம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் கட்ட போகிறோம். அதனால் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து லேட் பண்ணாமல் போயிடுவோம். பயங்கரமாக வயிறு வேறு பசிக்கிட்டு இருக்குது, சீக்கிரம் பார்த்துடலாம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் ஜோதி பாசு. ஜோதி பாசு. ஓகே, எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க? ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கேன். 5 வருஷமாக வச்சுருக்கீங்க. இயர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோட்டலில் வந்து இருக்கா, இல்லை நீங்கள் புதுசாக இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு? நான் ஹோட்டல் வைக்கிறதுக்கு முன்னால் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ, எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க? 7 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேன். 7 வருஷமாக. அப்போ மொத்தம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 12 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை, அதுக்கு முன்னால் ஹோட்டலில் குக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன அண்ணன் அடிக்கிக்கிட்டே போகிறாப்புல லிஸ்ட்டு பெருசாக. மொத்தமாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 25 வருஷம் இருக்கும். 25 வருஷம். சில்வர் ஜூப்ளி கண்டுட்டீங்க. அண்ணனை பார்க்கும்போதே வந்து இப்படி காலா ரஜினிகாந்த் மாதிரி அந்த ஒயிட் தாடியும், ஆனால் கொஞ்சம் வேஷ்டி தான் வந்து கொஞ்சம் அது வந்து காலால் வந்து ரஜினி சார் வந்து கருப்பு வேட்டி கட்டியிருப்பார், அண்ணா வந்து ஒரு சிகப்பு வேட்டி கட்டிய ஒரு காலா ஜோதி பாஸ் அண்ணன் அப்படி இருக்கு. அண்ணே சொல்லுங்கள், இப்போ நம்ம கடையில் வந்து என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது? எங்களுக்கு ஸ்பெஷல் பிரியாணி. அது என்ன ஸ்பெஷல் பிரியாணி? சங்கரன் கோயில்னாலே பிரியாணி தான் வந்து ஸ்பெஷலுமாங்க. அது என்ன ஸ்பெஷல் பிரியாணி? மட்டன் பிரியாணியில் ஸ்பெஷல் ஏற்கனவே இருக்குது. ஓகே, இப்போது நாங்கள் கொடுக்குறது சிக்கன் வெரைட்டி, காடை, நாட்டுக்கோழி, வான்கோழி, அந்த மாதிரி பிரியாணி கொடுக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறீங்க. உங்கள் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம கடையில் உண்டு? மட்டன் ஐட்டம் எல்லாமே சுக்கா, மட்டன் கறி, எலும்பு குழம்பு, அந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. சிக்கனில் சிக்கன் செட்டிநாடு, அது சார்ந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. காடை ஐட்டம்ஸில் காடை கிரேவி, காடை செட்டிநாடு கிரேவி, பெப்பர் கிரேவி, காடை பொரிச்சது, காடை ஃப்ரை, அந்த மாதிரி. காடை செட்டிநாடு கிரேவி, அது சொல்லாமே தான் நாக்கு கொஞ்சம் எச்சு ஊறுது. கண்டிப்பான முறையில் டேஸ்ட்டு பார்த்துட வேண்டியதான். இது வந்து நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுறீங்க? காலையில் கரெக்டாக 11:30 ஓப்பன் பண்ணுவோம். ஓ, மார்னிங்லாம் கிடையாது, ஒன்லி வந்து மத்தியானம் 11:30 தான் ஓப்பனு. டிஃபன்லாம் கிடையாது இல்லையா? காலையில் டிஃபன் இல்லை. ஓகே, 11:30 திறக்கும்போதே வந்து இந்த ஐட்டம்ஸ் பிரியாணி, புரோட்டா, மற்ற புரோட்டாவில் சுத்து புரோட்டா, பீச் புரோட்டா, மடிப்பு புரோட்டா, சிக்கன் மடிப்பு, இலை மடிப்பு, சிக்கன் இலை மடிப்பு, மட்டன் இலை மடிப்பு, கொத்தில் சிக்கன் கொத்து புரோட்டா, மட்டன் கொத்து புரோட்டா, கொத்து புரோட்டா, அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக. அண்ணன் வந்து பயங்கரமாக டீ மாதிரி வங்கப்புளி, சீரும் புளி, தங்க புளின மாதிரி அது எப்படின்னா மடிப்பு புரோட்டா, மடிப்பு சுக்கா, மடிப்பு சிக்கன் அப்படின்னு அடிக்கிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சில வித்தியாசமான வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க.
சார் ரைட் ஓகே சாப்பிடலாமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அழகாக சாப்பிடலாம் வாங்க. ஓகே எனக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம கடையில் உண்டோ எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு வேணும். ஓகே வாங்க எனக்கு சாப்பிடலாம். வந்து ஒரு ஃபுல் கட்ட போகிறேன் ஓகேங்களா? வாங்க சாப்பிடலாம். எல்லாத்தையும் பார்த்தோன்னு வாயில் வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது. அப்புறம் இன்னொன்றுங்க நீங்களும் பார்த்துட்டு பெரிய பெரிய போட்டு போகிறீங்க அப்புறம் வயிற்றால வாயால் போயிருக்குது. அதனால் வந்து நம்ம எந்த நல்ல காரியம் பண்ணாலும் பிரியாணியோடு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதனால் வந்து வழக்கம் போல் பிரியாணியோடு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் வித் லெக் பீஸோட. ஓகே பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் பட் வந்து இது சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பிரியாணியோட ஸ்மெல்லும் வந்து வேறு லெவல் சூப்பராக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணி சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. இஞ்சி பூண்டு வந்து நல்லா இருக்குது. இது லெக் பீஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம பிரியாணி வந்து கொஞ்சம் சிக்கன் வச்சு அப்படி ஒரு பைட் போயிடும். சிக்கன் வச்சு அப்படி கொஞ்சம் இப்படி தூக்கி இப்படி மூடி அப்படி வச்சு அப்படி கொஞ்சம் முட்டைகளில் கொஞ்சம் அப்படி எடுத்து அந்த முட்டையை அப்படி தூக்கி வச்சு அப்படி கொஞ்சம் எடுத்து மூடி அப்படி ஒரு பைட்டு. அக்கா சூப்பர். வேறு லெவலுங்க. நூடுல்ஸ் வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கன் நூடுல்ஸ் வாவ். ஓகே சிக்கன் நூடுல்ஸ் வாவ். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. நூடுல்ஸு சிக்கன் நூடுல்ஸ் வந்து நூடுல்ஸில் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் மசாலாலாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து வேறு லெவல். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் மடிப்பு. சங்கோயில் வந்து நம்ம ஹோட்டலில் தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, எங்கேயுமே நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. சிக்கன் மடிப்பு இங்கே பாருங்கள், சமோசா மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம பீஸா பர்கர் கட்லெட்லாம் சாப்பிட்ட மாதிரி அப்படியே சாப்பிட்லாம். சூப்பர். சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எக்கெலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. எக் இல்லாமல் வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சிக்கன் மடிப்பு எதனால் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரில, ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பைசியாக இருக்குது, நல்லா இருக்குது. அது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாவ் சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ ஐட்டத்தையும் சாப்பிட்னா வந்து பக்கத்தில் மோகன் அண்ணன்கிட்ட தான் வயிறு கடன் வாங்கணும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே சாப்பிடுவோம்.
ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குது. பாருங்கள் அந்த கொடமிளகாலாம் வெட்டி போட்டு செமையாக பண்ணியிருக்காங்க. அது இந்த மழை சீசனுக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சொல்லவே வேண்டாம். தென்காசி வந்து இப்போ பொதிகை மலை அப்படி சாரல் வீசக்கூடிய ஒரு அருமையான பிளேஸ் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி சாப்பாடுலாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குது. நான் கூட நினச்சேன் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி காரம் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. எடுத்துருக்கோம் முட்டை கொத்து புரோட்டா. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்பூன் வந்து முட்டை கொத்து புரோட்டா. வாவ், முட்டை கொத்து புரோட்டா வந்து இந்த அவுல் உப்புமா மாதிரி நல்ல நச்சிருக்காங்க. போட்டு கல்லில் போட்டு அப்படியே குத்துன்னு கொத்தி எடுத்துருக்காங்க. அந்த கொத்து புரோட்டாவுக்கு வந்து நம்ம வந்து செட்டிநாடு சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து அது இப்போது நம்ம இதுக்கு சைனீஸாக வச்சு சாப்பிடுவோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மீட் வந்து நல்லா குக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. வாவ், கிரேவி வந்து நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. வேறு லெவலுங்க கிரேவி டேஸ்ட்டு. அடுத்து வந்து வீச்சு பரோட்டா வாங்கியிருக்கோம். வீச்சு பரோட்டா வந்து எப்படின்னு பாருங்கள். அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து எண்ணெயில் வந்து அப்படி போட்டு நல்லா எடுத்து அப்படி கல்லில் போட்டு நல்லா பேப்பர் மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து செட்டிநாடு காடை சிக்கன் வாங்கியிருக்கோம். அப்படி பாருங்கள், அப்படி முழு காடை அப்படி அருமையாக கொடுத்துருக்காங்க. பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம வீச்சு பரோட்டாவுக்கு வந்து ஏகப்பட்ட சால்னா கொடுத்துருக்காங்க. சிக்கன் சால்னா, காடை சால்னா அண்ட் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் சால்னா, பத்ரா ஹோட்டல் சால்னா, இது ஸ்பெஷல் சால்னா கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக எல்லா ஐட்டத்தையும் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு சில ஐட்டம் வந்து நம்மளால் சாப்பிட முடியல. ஸோ தனியால் வந்து ரொம்ப திணறிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பான முறையில் நம்ம ஹோட்டலுக்கு குடும்பத்தோடு இல்லைன்னா நண்பர்களோடு சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கடையினுடைய கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் ராஜபாளையம் ரோடில் தங்கமாரியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு நமக்கு மென்ஷன் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.